அப்படி நான் மாமாவை இரண்டாவது தடவை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் எனக்கு ஒரு நிபந்தனை. இதுதான் கேள்விக்குரிய குரு. அப்படி நான் மாமாவை இரண்டாவது தடவை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரோடு பிறகு குழந்தை முதலாக எனக்குத்தான் சொந்தம் என்று என் கருத்தால் சத்தியத்தை செய்து கொடுங்க. அப்படின்னு இரண்டாவது தடவை கல்யாணம் இல்ல நான் போறேன். நாடு நகரம் பணம் பொருள் செல்வதானே உனக்கு வேண்டும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஈட்டி எட்டுகின்றவருக்கு தான் பாயன்னு சொல்லுவாங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயன்னு சொல்லுவாங்க. பணம் இல்லைன்னா மனுஷனே யாரும் மதிக்கவே மாட்டாங்க. ஏண்டே அந்த பணத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். மாமனுக்கு உனக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு ஒருவேளை என் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நாடு வீடு நகர வீட்டு பணம் வீட்டு பொருள் வீட்டு செல்வம் வேண்டும் என்று சத்தியமா நான் கேட்கவே. நாடு நகரம் பணம் பொருள் செல்வம் அத்தனையும் உன் பிள்ளைக்கு தாண்டி கொடுக்கும். ஐயோ 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 அடியா அத்தியே நெத்திலே உனக்கு பிறந்த என்ன எனக்கு பிறந்த என்ன அக்கா நீங்க சொல்லிட்டீங்க கோயில கொண்டு பெத்துக்கணுமா இல்ல ரெண்டு ரெண்டு பெத்துக்கணுமா என்ன அத சொல்றது ரெண்டு ரெண்டு அக்கா ஊர் சொல்லுங்க அவே ரெண்டு 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 அட பல்ல கொண்டு பிரிக்கிற மாதிரி என்னமா உண்மையாவே ரெட்ட பிள்ளையா பெற்றுதான் கொடுன்னு நான் ஆசையா கேட்டுட்டு இருக்கேன். பெத்து பெத்து போறடி வாழ்த்து நான் பெத்து பெத்து போறடி வாழ்த்து தங்கா மாமா இப்பேற்பட்டவர் தெரியுமா? என் புருஷன் தங்கத்திலே தங்க சொக்க தங்க தெரியுமா? எத்தனை நாளைக்கு சுனில் கால் என்னமா கோப